பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தினந்தோறும் அவருடைய வசனத்தை தியானித்து அவர்கிட்ட ஜெபிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஒரு 2 நிமிஷம் அப்படி தியானிக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சின்னா, ஒரு மணி நேரம் ஆண்டோடைய பாத்தில் காத்துருங்க, வசனத்தை தியானிங்க, அவரோடு தன்னித்து பேசி பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் பாருங்களேன். ஏசாயா 44 3 வசனத்தில், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை குறித்து அக்கறை உள்ளவர். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி. எனக்கு இன்னும் திருமணமே ஆகலைங்க, என்னங்க சந்ததின்றீங்க? வரப்போகுதில்ல, திருமணம் கட்டாயம் ஆக போகுது, உங்களுக்கு ஒரு சந்ததி வரப்போகிறது. அதை குறித்து தேவன் அக்கறை உள்ளவர். அதனால வரப்போகிற உங்களுடைய பிள்ளைகள் சந்ததி வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானம் பிள்ளைகள் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். 2 ஆசீர்வாதம். ஒன்று ஆவியை ஊற்றுவேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதங்கள். சகலவிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். அதனால உங்க சந்ததியில தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆவியினால் நிரப்பப்படுவாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. விசுவாசித்து என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட போகிறாங்க, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி என் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம். என் பிள்ளைங்க படிப்பில் ஆசீர்வதிக்கப்படணும், பேர பிள்ளைகள், வரப்போகிற குழந்தைகள் எல்லாருக்காக ஜெபிங்க. அவங்க படிப்பில் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படணும், அவங்க நல்ல சரீர சுகத்தில் இருக்கணும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்னு ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் செய்வார். தகப்பனே, எங்கள் சந்ததியின் மீது நீர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன். எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் அல்லவா. என் ஆவியை நான் ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அந்த குடும்பங்கள் மீது சந்ததியாய் ஆவியானுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நிரப்பப்படட்டும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். நம்முடைய ஆவியை ஊற்றிவிடும், ஆசீர்வாதத்தை ஊற்றிவிடும். படிப்பில் ஆசீர்வதியும், வேலையில் ஆசீர்வதியும், பிஸ்னஸில் ஆசீர்வதியும். அவங்க எதை செய்தாலும் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.